அதில் ஃபஸ்ட்டு ஷாட்டு தான் தருண் வந்து சொன்னார், சார் பூஷணிக்கு அப்படி மேலே போடணும் சார், நீங்கள் தலையால் அடித்து உடைக்கணும் விளாட்றேன் அப்படின்னாரு. டேய் என் தலையா என்னது கேட்டார். இல்லை சார் ஒரு எஃபெக்ட் பண்ணலாம் சார், நீங்கள் கான்டாக்ட் மட்டும் பண்ணுங்கள், அங்கே நம்ம பாம் மாஸ்டர் இருக்கார் சார், பிளாஸ்ட் பண்ணிவிடுவார். ஏற்கனவே தலையில் அடிக்கிறத பற்றி யோசிச்சா பாம் பிளாஸ்ட் வேறு சொல்கிறேடா அப்படின்னார். இல்லை சார் கரெக்டாக வரும்னு சொல்லிவிட்டு அப்போது ஏக்நாத்னு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருப்பார், அவர்கிட்ட கேட்டுட்டு பாபு நான் ஓகே ஹெட்டுடா ஏச்சு இல்லை என்ன சார் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன், ஒரு ஜோக் அடித்து சிரித்து அந்த ஷார்ட் ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபேண்டாஸ்டிக் டைமிங்கில் பண்ணியிருப்பா. அப்படி ரஜினி சார் அப்படி அது கீழே வர ஒரு ஜம்ப் பண்ணுவார், அந்த கான்டாக்ட் முன்னாடி டப்புன்னு அது வெடிக்கும், அப்படியே ஹோல் செதறும், இல்லை தலையால் இது பண்ண முடியாது. பட் இட் வாஸ் ஸோ ப்ரில்லியன்ட்லி டன். இன்ட்ரடக்ஷன் லேண்ட் ஆனதும் அந்த கும்பிட்ற ஷார்ட்டை போட்டுட இட் வாஸ் த மேஜிக்கல் ஷாட். அண்ணாமலையில் எப்படி ஒரு அவர் இன்ட்ரோ ஷாட் கிடச்சிது, அந்த மாதிரி ஒரு இதுலேயும் ஒரு இன்ட்ரோ ஷாட் கிடச்சிது. ஐ இஸ் வெரி ஹாப்பி. இட் வாஸ் சச் அ பியூட்டிஃபுல் ஓப்பனிங். ஒரு இப்போ கூட ஆயுத பூஜை வந்தால் இந்த பாட்டு வந்துடும். ஆட்டோக்காரங்களுக்கு இதுதான் ஒரு நேஷ்னல் ஆந்தம் மாதிரி வெரி வெரி ப்ரில்லியன்ட்லி சங். அதுவும் எஸ்பிவி சார் வாய்ஸில் அந்த பாட்டு கேட்குறது தான் கிக்கு. என்ன பவர் கொடுப்பார், என்ன ஒரு ஹி கிவ்ஸ் த ஜோஷ். பாட்டு டான்ஸு அதில் பியூட்டிஃபுல் லிரிக்ஸ் இருக்கும். வைரமுத்து சாரோட பிரசவத்துக்கு இலவசம் எல்லாமே இருக்கும். ஹீஸ் அ டார்லிங் ஆஃப் தி மாசஸ், ஹீஸ் அ டார்லிங் ஆஃப் தி ஆட்டோ பீப்புள், அ காமன் மேன்கிற ஒரு கான்செப்டில் வி டிட் இட்.